அவங்கள வந்து அவங்க வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க ஏன் கலரானாங்கிறதுக்கு காரணம் வெயிலில் போய் பாடுபடுறாங்க. உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு நீ வேற அவங்க கலராக இருக்கிறவங்க தான் அவங்க அங்கேருந்து அவங்க அப்படியே வந்தவங்க தானே. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறேன். இங்கே நேட்டிவ்ஸு பிராமின்ஸ் கிடையாது. இல்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. அது மிக்ஸ் ஆனது. ஏன் நாங்களாமே கருப்பாக தான் இருக்கணும், கலராகிட்டு. அதெல்லாம் இந்த பிரிட்டிஷு ஆரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட மிங்கிளானதில் வந்தது. வேலையும் மாறிச்சு. நிழல்லையே இருக்கு. வேலை செய்கிறவங்க ஒரு உள்ள வேலை செய்கிறாங்க. சுரங்கத்தில் தங்க எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அது தொழில்நுட்ப வேலையை நிறையா மாத்திராம இல்லாதனால இப்போ எங்கள் இதில் பூரா நெசவு தான் எப்போவுமே அந்த குடோனுக்குள்ள. அதில் தான் எங்கள் இதில் எல்லோரும் கலராக மாறி. அம்மா வந்து ஐயங்கார் அவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கருப்பானம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ரிலேட்டிவ் அம்மா விமன் மட்டும் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை வந்து வெளியே போகிறது பூ கட்டிட்டு சொல்லுவாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் இருக்கிற ஊர்களில் பூரா கருப்பாக தான் இருப்பாங்க. நடுவில் இந்த நடுவில் திருவனந்தபுரம் கேரளா அரேபியா நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா தோடாஸ்னு ஒரு மக்கள் அவங்க ஸ்பானிஷ் பர்காஸ் வந்து பட் அவங்களுக்கு ஒரு அது முன்னாடி சாய் பல்லவி படுகாஸ் தான். அவங்களுடைய கலாச்சாரம் அது நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க அது கூட பண்ணாமல் அவங்க பிராமின்ஸ் எல்லாம் கிடையாது. மலைவாழ் அவங்களுக்குள்ள ஒரு இது வச்சுருந்தாங்க. நீங்கள் எப்போ சாப்பிட்டு போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எழுத்து கிடையாது. அவங்க நாள் கவனத்தில் எழுத்து கிடையாது. நம்மளுக்கு மதிப்பு கிடையாது. நம்மளுக்கு முதல்ல பேசுறப்ப ஆனால் அந்த கதையாக சொல்லி போனா சொல்லி வந்து மகாபாரதம் ராமாயணம்லாம் என்னைக்கோ நடந்தது சொல்லி சொல்லி அப்போ திருவள்ளுவர் இருந்திருப்பாரு. 100 திருவள்ளுவர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு திருவள்ளுவர் தான் எழுதிட்டு மொழி கண்டுபிடிச்சி. இன்ஃபேக்ட் திருவள்ளுவர் எழுதுறது தமிழ் கிடையாது. ஏன் தமிழுங்கிற வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த பாஷையோட பேர் மதுரை பாஷை. ராமாயணத்தில் வந்து ராமரிங்க வராது வந்து சரி நான் இங்கே போய் பார்க்குறேன். ஆனால் அந்த மக்கள் எல்லாரும் தமிழுக்கும் சம்மந்தமாக சரி போய் கேட்குறாங்க. அங்கே அவங்க ஒரு பாஷை பேசுவாங்க. என்ன பாஷை நீங்கள் என்ன பாஷை? சமஸ்கிருத பாஷை பேசுவாங்க. ஆஞ்சநேயர் சொல்கிறாங்க எனக்கு அவங்க பேசுகிற பாஷை அது வந்து மதுரை பாஷை.